அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் நாம் இணைந்த தேவனை உண்மையாய் உத்தமமாய் ஆராதிக்கும் அவருடைய பிரசன்னத்தில் கலிகூறும் கத்த நமக்கு உதவி செய்தார். அந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் கத்த நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கிற கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் நம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். நாமும் அவரிலே மகிமைப்பட விருப்பமுடையவர், திட்டமுடையவர், ஆலோசனை தருபவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, அவருடைய வார்த்தை நம்மிலே மகிமைப்பட, அவருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேறி ஆண்டவர் மகிமைப்பட செய்வார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், மகிமைப்படுவதற்கு கேளாத ஒரு மகிமையை கர்த்தர் தருகிறார். இழந்த மகிமையை திரும்ப தருகிறார். நினையாத மகிமையை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும் பொருட்டாக ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. அதை குறித்து காலையில் சொன்னேன். முதலாவது, நாம் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். கொடுக்கிறவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொடுக்கிறவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒன்றை பார்த்தோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இரண்டாவது வழி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரியை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம அவருக்காக காரியங்களை செய்ய முற்படுகிறோமே, அதன் விளைவுகளை பார்க்கிற தேவன் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிற தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, முதலாவது என்ன சொன்ன? கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் தருகிறார். இரண்டாவது, பிரயாசப்பட்டால் தருவார் அல்லது கீழ்ப்படிந்தால் தருவார். மூன்றாவது, நாம கொடுத்தா திரும்ப கர்த்தர் கொடுப்பார். வேதத்தில் நம்ம காலையில் வாசித்தோம், லூக்காவில், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது கூட சொல்கிறார், எங்கள் அதாவது மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னித்தால் எங்கள் குற்றங்களை நீர் மன்னிப்பீர். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ இதில் இருந்து ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நீ மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன். அவர் நம்ம மன்னிக்காம அவர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்கு 4 வித குறிப்புகளை சொன்னேன். அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பேசினேன். முதலாவது, நிலைத்திருங்கள். நீங்கள் யோவான் 15 அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது பதிலீடு செய்கிறார். முதலாவது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பதிலீடு செய்கிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பெற்றுக்கொள்ளும் போது ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 14 அதிகாரம் 21-23 வசனங்களிலே, என்னில் அன்பாயிருந்தால் நானும் உங்களில் அன்பாயிருப்பேன். ரெண்டாவது, அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது என்ன சொன்ன? பதிலீடு செய்கிறார். ரெண்டாவது, அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மூணாவது காரியத்தை இந்த மாலை வேளையில்
நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 32, 33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். 3வது, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை செய்தால் பிதா முன்பாக நானும் அறிக்கை செய்வேன். இப்படி சொல்லுகிறேன். அவரை உயர்த்தும் போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. முதலாவது பதிலீடு செய்கிறார். 2வது என்ன பண்ணார்? அங்கீகாரத்தை தருகிறார். 3வது, நாம அவரை உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, என் பிதா முன்பாக அறிக்கை பண்ணுவேன். எப்போ அறிக்கை பண்ணுவேன்? மனுஷன் முன்பாக. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, எந்த ஆண்டவரை சேவிக்கிற ஒரு பிள்ளை தைரியமாக ஒருவர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணினால், நானும் தேவ தூதருக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக ஒரு நாள் சொல்வேன். என்ன சொல்வேன்? இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று சொல்லி அறிக்கையிடுவேன். உலகில் வாழும்போதே இயேசுவினுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு நமக்கு வெட்கம் இருந்தால் அவரும் நம்மை அறிக்கையிட வெட்கப்படுவார். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே இயேசுவினுடைய பிள்ளை என்று சொல்ல நாம் வெட்கப்பட்டால் அவரும் நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படுவார். ஆண்டவரே, மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை செய்வது நம்முடைய கடமை. ஆனால் கர்த்தர் நம்மை பிதா முன்பாக அறிக்கை செய்வது டிக்னிட்டி, கண்ணியம். அல்லேலூயா. தூதருக்கும் கிடைக்காத மேன்மையை, தூதருக்கும் கிடைக்காத புகழ்ச்சியை அற்ப மனிதர்களாய் இருக்கிற நமக்கு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி தேவ சமூகத்திற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே, பரலோகம் வியக்கிற அளவிற்கு மேலான ஒரு கண்ணியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 25 அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது புறத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 2 பக்கமாக உலக நாடுகள் பிரிந்திருக்கிறது. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்கிறார். அவர்கள் யார்? இந்த சிறியரில் செய்கிற யார்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு யார் செய்கிறீர்களோ அவர்கள் ஆண்டவருக்கென்று செய்ய விரும்பினார்கள். அது எப்படி என்று தெரியவில்லை. உன்னதத்தில் ஒரு உணர்வு, உள்ளத்திலே ஒரு உணர்வு, ஆண்டவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற இந்த சிறியருக்கு உதவி செய்வோம் என்று நினைத்து தங்களை மறைக்காமல் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது, சிறையின் அனுபவத்தில் இருக்கும்போது உதவி செய்தார்கள். கர்த்தர் பார்த்தார். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அண்ணா கவனிங்க, வெள்ளை அங்கி தரித்தவர்களாக யோவானுக்கு ஒரு கூட்டம் போவது யோவானுடைய கண்களுக்கு தெரிகிறது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13 முதல் 17 வசனம் வரைக்கும். மூப்பர்களில்
ஒருவன் என்னை நோக்கி அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்கள் அண்டைக்கு ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவர்கள் யார் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. யோவான் சொல்லுகிறார், எனக்கு தெரியாது. அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது, இவர்கள் யார் தெரியுமா? என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இரத்த சாட்சிகளாய் மரித்தாலும், அந்த மரிக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவின் பிள்ளைகள் என்று தைரியமாய் சொன்னதினாலே வஸ்திரத்தை இரத்தத்தில் தோய்த்து இரத்த சாட்சிகளாய் மாறி வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் தாமே அவர்கள் நடுவே இருப்பார். கர்த்தர் தாமே அவர்கள் பட்சத்தில் இருப்பார். ஏன்? இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஆண்டவரோடு தங்களை இணைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போது பரலோகத்திலே தேவன் அவர்களை உயர்த்துவதற்கும் என் ஆண்டவர் வெட்கப்படவில்லை. பூலோகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல வெட்கப்படவில்லை. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை உயர்த்துவதற்கு நானும் என்ன பண்ணவில்லை, வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே உமக்கு நாங்கள் சாட்சியாக வாழ, சாட்சி சொல்லவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. மாலையில் நாம் கேட்க வேண்டிய 2 காரியம். ஒன்று, நான் சாட்சி சொல்லணும். சொல்ல மாத்திரம் அல்ல, சாட்சியா நானே வாழணும். அந்த கிருபையை எனக்கு தாரும். அப்படி நாம உயர்த்தும் போது இந்த பூமியிலும் கர்த்தர் உயர்த்துவார். இங்க உயர்த்துகிறாரோ இல்லையோ, பரலோகம் போகும்போது பிதா முன்பாக நம்மை உயர்த்த அவர் வெட்கப்படவே மாட்டார். அல்லேலூயா. 4வது காரியம் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர் நம்மில் மகிமைப்படும் போது நாம் அவரில் மேன்மைப்பட வசதி உண்டாகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் நம்மில் மகிமைப்படும் போது நாம் அவரில் மேன்மைப்பட வழி உண்டாகிறது, வசதி உண்டாகிறது. ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுவது அவரது நோக்கத்திற்காகத்தான் நம்மை தேவன் படைத்தார். ஆமென் சொல்லுங்க.
அவர் நோக்கம் நிறைவேறத்தான் உங்களை என்னையும் கர்த்தர் படைத்தார். நம் மூலமாக அவருடைய நோக்கம் என்ன? நம் மூலமாக அவருக்கு மகிமை வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் படைத்தார். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்றால் அது நம்முடைய சலுகை. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவது அவருடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்றால் அது நமக்கு கிடைக்கப்பெற்ற சலுகை. அல்லேலூயா. என் குடும்பமே என்ன பிடிச்சு என்ன பண்ணியிருக்கு? கட்டி வச்சிருக்கு. ஒரு ஓரமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் உயர்ந்துடக்கூடாது, இவன் என்ன பண்ணிடக்கூடாது, மேன்மை அடைந்திடக்கூடாது என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறது. என்னை கூப்பிட்டு என்னை பார்த்து என்னை படைத்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன். நம்முடைய குடும்பம் நம்மளை கட்டி வைக்குது மேன்மை அடைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் சொல்கிறார், உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று. ஆண்டவர் என்னை கனப்படுத்துகிறார் என்றால் அது தாங்க உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற சலுகை. அல்லேலூயா. அது அவருக்கு புகழ்ச்சி, நமக்கு ஸ்லாக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சலுகை அவருக்கு புகழ்ச்சி, நமக்கு ஸ்லாக்கியம். உம்மை உயர்த்துவது என் வாழ்வினுடைய மேன்மையாக இருக்கும்போது, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கும்போது, அந்த ஸ்லாக்கியத்தில் இருக்க செய்யவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 5ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக, பரலோகத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளும் எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற இந்த பகுதியில போதும். இந்த பகுதியில தானியேல் பெல்ஷாத்சாருக்கு சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய தேவன் கர்த்தரை உயர்த்தி இருந்தார். ஆனால் உயர்த்தின போது கர்த்தர் அவனிலே மகிமைப்பட இடம் கொடாத போது தேவன் அவனை தண்டித்தார். இதை நீர் அறிந்திருக்கிற நீ, கர்த்தர் மேன்மையை தந்திருக்க நீ அவரை மகிமைப்படுத்தவில்லை, அதனால் அவன் தண்டிக்கப்படுகிறான். நாம் செய்ய தவறும் போது ஆண்டவர் கொடுத்த நன்மையை கூட சில நேரத்தில் நம்மை விட்டு கர்த்தர் அகல செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு பதிலாக மேன்மைப்படுத்த தவறும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த சில காரியங்கள் கூட நம்மை விட்டு கர்த்தர் அகல செய்வார். ஆனால் அவர் மகிமைப்பட நீங்களும் நானும் இடம் கொடுக்கும்போது, நம்மிலே மகிமைப்பட நம்மை மகிமைப்படுத்துவது அவருடைய புகழ்ச்சியாக இருக்கிறபடியினால கர்த்தர் அதை செய்வார். தானியேலின் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜா அந்த அரசு ஆணைக்கு அல்லது தாக்கீதிற்கு கையெழுத்து போட்டிருக்கிறான் என்று சொல்லி தானியேல் அறிந்திருந்தும் அரசனை அல்ல, தனக்கு வேலை கொடுத்தானே
அந்த அரசனை அல்ல, தன்னுடைய வாழ்வை படைத்து இன்று வரை காத்து வருகிறாரே அந்த தேவாதி தேவனுக்கு பயப்பட தானியேல் தீர்மானித்தான். ராஜாவை கனப்படுத்துவதை விட, ராஜாவுடைய வார்த்தையை கனப்படுத்துவதை விட என் ஆண்டவரை கனப்படுத்துவது எனக்கு பிரதானமானது என்று சொல்லி கர்த்தரை தானியேல் கனப்படுத்தினான். அப்படி கனப்படுத்தின பொழுது என்ன நடந்தது? 6வது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தா, தானியேலே, உன்னிலே நான் மகிமைப்படுவதற்கு நீ இடம் அளித்தால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் அங்க சொல்லுகிறார், தரியுவின் காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருக்க என் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4-5 வசனங்கள். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பிதாவை நோக்கி இயேசு இவ்விதமாக ஜெபிக்கிறார். எப்படி? நான் உம்மை பூமியிலே மகிமைப்படுத்தினேன். 5வது வசனத்தில் நீர் உம்மிடத்தில் என்னை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, 33 ஆண்டுகள் வாழ செய்தீர். 3.5 ஆண்டுகள் பகிரங்கமாக ஊழியம் செய்ய செய்தீர். இத்தனை நாட்களிலும் நான் உம்மை என்ன பண்ணியிருக்கிறேன்? மகிமைப்படுத்தி இருக்கிறேன். எல்லா மகிமையும் எனக்கல்ல, மகிமையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன்? உமக்கே வரும்படியாக நான் வாழ்ந்தபடியினாலே இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இயேசு தம்முடைய ஜெபத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் அவர்களில் மகிமைப்பட்டிருக்கிறேன். சீசர்களை குறித்து சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? அவர்கள் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் என்னை மகிமைப்படுத்தினபடியால் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபைக்கும் ஆண்டவர் சொல்வது, நான் உங்களில் மகிமைப்படும் நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களை மகிமைப்படுத்தும் நிலையிலே நானும் செயல்படுவேன். 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராகவும், பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் வரும்போது, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த தெசலோனிக்கே சபை எப்படி இருந்தது? பவுல் சொல்கிறார், இன்றைக்கு ஒருவேளை இயேசு வந்தாலும் அவர் வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராக உங்கள் வாழ்வு அமைந்திருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படும்படி வாழ்வு வாழ்ந்ததினாலே 1 தெசலோனிக்கேர் 2 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கேர் 2 அதிகாரம் 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும். அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபையை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார்? பவுல் சொல்லுகிறார், எத்தனையோ சபைகளை நான் ஸ்தாபித்தேன், எத்தனையோ சபைகளுக்கு நான் நிருபம் எழுதினேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு கிரீடம் போன்றவர்கள். கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களில் மகிமைப்படுவதற்கு, உம் நாமம் மகிமைப்பட, உம்முடைய வார்த்தை மகிமைப்பட, நீர் மகிமைப்பட, உம்முடைய நோக்கம் மகிமைப்பட நாங்கள் கனம் செலுத்துவோம். நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியம் தருகிறீர், நீர் எங்களிலே மகிமைப்படுவதற்காக. ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட செய்வதை இப்போ நாம் பார்த்தோம். இப்போ கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவதற்கென்று 2 முக்கிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதை வேகமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 11வது வசனம். வாசிக்க வேண்டாம், நம்ம வாசித்த வசனம் தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்கு அளித்த கிருபையின்படி இந்த ஆண்டவருடைய பிரதிக்கிரியாகிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருக கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் தான் அவர் மகிமைப்படுவார். நாமும் அவரிலே மகிமைப்பட முடியும். அடிமை என்று உணர்ந்த மரியாளை ஆண்டவர் கனப்படுத்த விரும்பினார். அவளிலே கனப்படவும் ஆண்டவர் விரும்பினார். அதற்கு என்ன செய்தார்? அவளை பார்த்து சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்தபடியால் தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற குமாரனை தந்தீர். ஆண்டவர் சாலமோனிலே மகிமைப்பட கர்த்தர் விரும்பினார். சாலமோனையும் மகிமைப்படுத்த விரும்பினார். அதற்கு என்ன செய்தார்? கர்த்தர் அவனுக்கு கிருபையை தந்து. முதலாவது நம்மை மகிமைப்படுத்துவதற்கு கிருபையை கர்த்தர் தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 10வது வசனம். தேவனை அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டார் அனைவருக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தின. ஆண்டவர் யோசேப்பிலே மகிமைப்படுவதற்கு யோசேப்பு இடம் அளித்தான். கர்த்தர் யோசேப்பை மகிமைப்படுத்தினார். எப்படி நடந்தது? கர்த்தர் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். இந்த ஆசீர்வாதம் என்னில் மகிமைப்படவும் நானும் மகிமைப்படவும் இணைந்து வருவதற்கு இந்த நாளிலே இதுவரை இல்லாத ஒரு கிருபையை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. இதை செய்வதற்கென்றே ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. யோசேப்பிற்கு கிருபை இருந்தது, ஆனால் கர்த்தர் மகிமைப்பட வைக்க அதற்கென்றே விசேஷித்த ஒரு கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவது நாம் மகிமைப்பட என்ன செய்கிறார்? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும்
தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக இரண்டாவது வல்லமையை நிரூபிப்பார். முதலாவது கிருபையை அருளுவார், இரண்டாவது வல்லமையை நிரூபிப்பார். தம்முடைய அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரராக அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் நிறைவேறவும் விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்களிடத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். கிருபையை அருளுவார், வல்லமையை நிரூபிப்பார். என்ன வல்லமை? அவருடைய பிள்ளையாகிய எனக்குள் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? செயல்படுத்துகிறேன். சில நேரத்தில் பலன் கிடைக்கிறது, சில நேரம் பலன் கிடைக்காதது போல் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் என்னில் மகிமைப்படவும் நாம் அவரில் மகிமைப்படவும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பிள்ளை வெளிப்படுத்துகிற விசுவாசம் இருக்கிறதே, அது மங்கி எறிகிற திரியை போல் இருந்தாலும், நெறிந்த நாணலை போல இருந்தாலும், அதை அணைத்து விடாமல் வலுப்பெற செய்கிறார். வலுப்பெற செய்து அந்த விசுவாசமே வல்லமையை பெற்று தரக்கூடிய நிலையிலே தம்முடைய வல்லமையை ஆண்டவர் நிரூபிக்கிறார். இஸ்ரவேல் ஒன்றும் பெரிய விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் என் தேவன் ஒன்றை செய்தார். என்ன செய்தார்? அவர்களுக்கு விரோதமாக சாபம் வந்தபோது என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின ஒரு தேவன். உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், பெரிய விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை. அந்த விசுவாசத்தினால் இதுவரைக்கும் நம்ம பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில கிரியை இல்லாமல் இருக்கலாம், பலனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச விசுவாசம் பெரிய பலனை பெற்றுத்தர விசுவாசத்தின் கிரியையை பலமாக என் ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார். எங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையோ என்று சொல்லி குரல் எழுப்பின ஒரு பிள்ளையாக கூட நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கமுடையவர், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 12 பேரை தங்கள் பெயர் பதித்த கோலை ஆண்டவர் கொண்டு வர சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். காலையிலே பார்த்த பொழுது ஆரோனுடைய கோல் கர்த்தரால் அவன் கனப்படுத்தப்படுகிறான் என்பதை அறிய தேவன் அவனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அங்கே நிரூபித்தார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்துவிட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களை, நீரும் எங்களிலே மகிமைப்பட வேண்டும், நாங்களும் உம்மில் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும், நீரும் எங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். இது ரெண்டும் முக்கியம். நாம் அவரில் நிலைத்திருக்கணும், அவரும் நம்மில் நிலைத்திருந்தால் வல்லமையை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்மிலே அன்பு கூற வேண்டும், நீரும் எங்களில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். நாங்கள் மனுஷர் முன்பாக உம்மை அறிக்கை செய்யணும், நீரும் தேவ தூதருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக எங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பரஸ்பர நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா நாம் என்ன செய்யணும்? வேகமாக சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்பு
தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பக்கத்துல சொல்லுங்க, வசனத்தை புரிந்து கொள்ளணும். வசனத்தை புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன். அவருக்கு நேராக தேவன் நடத்துவாராக. இன்னும் சொல்ல போனா, உம்மேல் நான் வைத்திருக்கிற அன்பு நாள்தோறும் பெருகணும், வளரணும். முதலாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த பரஸ்பர நன்மை. இவ்வளோ நேரம் நான் சொன்னனே, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் மகிமைப்படும்படியாக நான் செய்கிற காரியங்களெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என் மேலே இருக்கிற அன்பு நாள்தோறும், வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் வளரணும், பெருகணும் என்று எதிர்பார்க்கிறார். 2:1-3 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது. இன்னொன்றை சொல்ற. 2வது காரியம், முதல்ல என்ன சொல்றாரு? என்ன நேசிக்கிற, என் மேல வைத்திருக்கிற அன்பில நீ வளரணும், பெருகணும்னு சொல்றாரு. 2வது இங்க சொல்றாரு, உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினால. 2வது ஆண்டவர் கேட்கிற காரியம் என்னன்னா, எதையும் சாதிக்கணுமா அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற ஒன்னே ஒன்று, நீ சாதிக்க வேண்டாம், இருக்கிற விசுவாசம் பெருகுகிறதற்கு இடம் கொடு. சாதிக்கணும்னு நினச்சா அது மேலே ஓடாத. விசுவாசம், என் மேல் இருக்கிற விசுவாசம் இன்னும் பெருக என்ன பண்ணு, இடமளிப்பாயாக. நமக்கு நடப்பதெல்லாம் விசுவாசத்தை அணைக்கத்தான் முயற்சி செய்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை சாதிக்கணும்னு நினச்சி ஓடி 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 என் மேலே இருக்கிற விசுவாசத்தை அது குறைக்கிறது. அதனால் சாதிக்கணும்னு நினைக்காத. என் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் பெருகுவதற்கு ஒன்னிலே நீ இடம் கொடு. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவீராக. 3வது 1 தெசலோனிக்கேயர் 1:4 1 தெசலோனிக்கேயர் 1:4 எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை காண்பிக்க சொல்லுகிறார். முதலாவது, என் மேல இருக்கிற விசுவாசம் பெருகணும், வளரணும்னு சொல்றாரு. 2வது, விசுவாசம் பெருக இடம் கொடுன்னு சொல்றாரு. 3வது இங்கே சொல்லுகிறாரு, ஒன்றை காண்பிக்க சொல்லுகிறார். என்னத்தை காண்பிக்கணும்? பொறுமையையும் விசுவாசமும் இணைந்து இருப்பதை காண்பிக்கணும். பொறுமை எதிர்பார்ப்போடு இணைந்திருந்தால் வர வர நமக்கு ஏமாற்றம், வர விரக்தி தான் வரும். ஆனால் பொறுமை விசுவாசத்தோடு கூட இணைந்திருந்தால், விசுவாசம் என்ன, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எதிர்பார்ப்பு, எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு. ஆனால் விசுவாசம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், கிடைத்தால் விட்டு விடுவாரா? இல்லை. என் பிள்ளை, என் சபை கொடுப்பவருக்காக காத்திருக்கிறது என்பதை சீக்கிரமாக அறிந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 3:5 உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. விசுவாசம் நமக்கு வேணும். என்ன விசுவாசம்? கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், ஒருவேளை அந்த எதிர்பார்ப்போடு விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருந்தால், அந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? கிடைச்சாலும் பரவாயில்ல,
கிடைக்காமற் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரும். ஆனால் கிடைக்காமல் போக செய்ய அவர் விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு நன்னா தெரியும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சபை ஏன்னா கொடுப்பதற்காக காத்திருக்கிறது. அந்த காத்திருக்கிறத, பொறுமையாக காத்திருக்கிறத பார்க்கும் பொழுது தேவன் ரொம்ப நாள் சோதிக்க மாட்டார், சீக்கிரத்திலே கொடுப்பார். அல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது சொல்கிறாரு, என் மேலே இருக்கிற அன்பு பெருகணும். ரெண்டாவது சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் கேளுங்க, எங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும். மூணாவது சொல்கிறாரு, விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தையும் நினைத்து கொள்வாயானால் உனக்குள் ஒரு நம்பிக்கை வரும். கிடைச்சாலும் கிடைக்காட்டும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் கிடைக்காம விட மாட்டார். பிள்ளையை நன்றாய் அறிந்த தேவன், பிள்ளையினுடைய சூழ்நிலை அறிந்த தேவன், என் பிள்ளை எனக்காக காத்திருக்கிறது, நான் கொடுப்பேன் என்று காத்திருக்கிறது என்று சொல்லி சீக்கிரத்தில் இறங்கி வந்து கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படும், நாமும் அவரிலே மகிமைப்படுவோம். அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் ரொம்ப நேசித்தபடினால தான் இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். 2 தெசலோனிக்கேயர்ல ஆண்டவருடைய விருப்பம், நான் என் பிள்ளைகளோ மகிமைப்படணும், என் பிள்ளை என்னிலே மகிமைப்படணும். அதுதான் கர்த்தர் விரும்பினார். விரும்பினபடிதான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசினார். இந்த கடைசி வாரத்திலும் நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர் ஆண்டவர், பதிலீடு செய்கிற தேவன். நம்மை சும்மா விட விரும்பவில்லை. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நான் கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். முதலாவது பதிலீடு என் ஆண்டவர் செய்கிறார். 2வது ஆண்டவர் அங்கீகாரத்தை கர்த்தர் தருகிறார். 3வது அவரை உயர்த்தும் போது நம்மையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இது மாத்திரமல்ல, ஆண்டவரை கனப்படுத்த நாம முதலிடம் கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார். மனுஷன் நம்மளை கட்டி வைக்கலாம், நம்முடைய குடும்பமே கட்டி வைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் கனப்படுத்துவேன். அந்த கனம் வேணுமா? மனுஷர் முன்பாக ஆண்டவரை உயர்த்துங்க. அவர் சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை உயர்த்தினால் நானும் என் பிதா முன்பாக சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் நாம வெட்கப்பட்டா நம்மை குறித்து பேச அவரும் வெட்கப்படுவார். நாம் அவரிலே மகிமைப்பட 2 காரியம் செய்கிறார். கிருபையை அருளுகிறார், 2வது தம்முடைய வல்லமையை நிரூபிக்கிறார். அந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ரொம்ப நேசித்து ஆண்டவரே, உங்கள் நாமம் எங்களிலே மகிமைப்பட, நாங்கள் உண்மையிலே மகிமைப்பட என்னென்னலாம் செய்யணும் என்பதை, என்னென்னலாம் நீர் செய்கிறீர் என்பதையும் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில் நீர் இதை செய்யணும்னா உங்கள் மேலுள்ள அன்பு இன்னும் எங்களுக்கு பெருகட்டும். எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய எதிர்பார்ப்போடு பொறுமையையும் விசுவாசத்தையும் நாங்கள் இணைத்து கொள்ள கிருபை தாரும். அப்படி இருக்கும்போது கிடைக்காம போக நீர் விட மாட்டீர். என் பிள்ளை, என் சபை நான் கொடுப்பதற்காக காத்திருக்கிறது என்று சொல்லி சீக்கிரத்தில் இறங்கி வந்து தருகிறவர். அதை எங்கள் பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும். இந்த மாதம் ஆண்டவர், இந்த இன்னும் 1 வாரம் இருக்குது. இந்த 1 வாரத்தில் இன்னும் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்கு நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.